அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் மு. களஞ்சியம் அவர்கள் உண்மையாலுமே ஒரு நேர்மையான மனுஷன் அப்படின்னா மு. களஞ்சியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அண்ணன் மு. களஞ்சியத்தை எப்படியாவது நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேற்றுன்னு சொல்லி ஒரு கும்பல் வேலை பார்த்துச்சு. இவரை தூக்கணும், சீமானுக்கு பக்கபலமாக இவர் 16 வருஷம் இருக்கார், இவரை தூக்கணும்னு சொல்லி ஒரு கும்பல் வேலை பார்த்துச்சு. அந்த கும்பலோட தலைவர் யார் அப்படின்னா ஐயா ஏகலைவன் தான். இந்த பகிரங்கமாக நான் குற்றச்சாட்டு வைக்கிறேன். எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு தான் வைக்கிறேன். ஏகலைவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தனக்கான ஒரு ஆட்களை ஆல்ரெடி நாம் தமிழர் கட்சிக்குள்ளே செட் பண்ணி வச்சுருக்கார். ஒரு பக்கம் முத்துப்பாண்டியனே, ஒரு பக்கம் களஞ்சியம், ஒரு பக்கம் அந்த விஸ்வநாத், இன்னொரு பக்கம் இந்த கார்ட்டூனிஸ்ட் பாலா, இன்னும் சில ஆட்களை அவர் செட் பண்ணி வச்சுருக்காரு. அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போது இந்த பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது? நாம் தமிழர் கட்சியை ஏகலைவன் முதல்ல எதிர்க்கலை. ஏகலைவனுடைய ஒரு இதாக இருக்கக்கூடிய விஸ்வநாதன் தான் சாட்டை மேலே ஒரு மனுஷன் வைக்கிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். திருச்சி கிழக்கு இருக்குல்ல, அங்கே கிருஷ்ணசாமி தாவேக்கால வேலை போகிறார். யார் மூலியமாக? ஜெய்சா பாண்டியன் மூலியமாக வேலை போகிறார். நம்ம அப்பயே சொல்லிட்டோம் அவர் எதனால் வேலை போனார்னு. ஆனால் சாட்டை துரைமுருகனால் தான் அவர் கட்சியை விட்டு போனார். அவர் 4 கோடி ரூபா கிருஷ்ணசாமி செலவு பண்ணின்னு சொல்லி ஒரு போலியான தகவலை வெளியிடுறாப்புல இந்த விஸ்வநாத். அது எப்போ அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலினும் சீமானவர்களும் சந்திக்கிறதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி. அப்போ இவங்க ஸ்டாண்ட் எப்போ எடுக்கிறாங்க? சீமானவர்களை வீழ்த்தணும்னு சொல்லி சீமானும் உதயநிதி ஸ்டாலினும் சந்திக்கிறதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி இவர் போட்டுறார் விஸ்வநாத். அதில் சொல்கிற இடைத்தேர்தலில் சீமானுன்னா தோற்று போவார், ஏற்கனவே 5 வருஷமாக தோற்று போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை விஸ்வநாத் எழுதுகிறார். அந்த விஸ்வநாத் யாரோட டீம் அப்படின்னா ஏகலைவனுடைய டீம். அது உங்களுக்கு வெளிப்படையாக தெரியும். புரியுதுங்களா? அப்போ இந்த பிரச்சனை இங்கேருந்து ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஏகலைவன் பேசுகிறாரு. அதில் பேசும்போது பார்த்திங்கன்னா, ஒரு எல்லை மீறி சீமானுடைய மாண்பு ஒரு மானகட்ட மாண்புங்கிற ரேஞ்சுக்கு கிழிச்சு தொங்க விட்றாரு. அப்போ அந்த மாதிரி பேசுகிறது தேவையில்லை அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்க பல பேர், ஐயா உங்களுடைய தரத்துக்கு உங்களுடைய இதுக்கு உங்களை நாங்கள் எங்கே வச்சு பார்த்தோம், உங்களை எங்கே வச்சு நாங்கள் பார்த்தோம், ஆனால் நீங்கள் இப்படி மாறிட்டீங்களே, நீங்கள் இப்படி மாறிட்டீங்கன்னு சொல்லி அதாவது நாம் தமிழர் கட்சியில் ஒரு 5% பேர் வேணால் அவர் சொன்னால் சரி அப்படின்னு சொல்லி ஏற்றுருக்கலாம். ஆனால் 95% ஐயா அவங்கள நாங்கள் எப்படி நினச்சிருந்தோம், இப்படி நீங்கள் பொது வெளில உட்காந்துட்டு நான் சீமான பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி சொல்லாமல் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் என்னடா இருந்துச்சுன்னா சீமானவர்கிட்ட கேட்டால் அவர் விளக்கம் கொடுக்க மாட்டாரா? ஏன் இப்படி பொது வெளியில் உட்காந்து நாம் தமிழர் கட்சி மானத்தை, சீமானவர்கள் மானத்தை ஏன் நீங்கள் வாங்குறீங்க, ஏன் இப்படி வீடியோ போட்டிங்கன்னு சொல்லி கேட்ட 95% பேர் தான். எல்லா நாம் தமிழர் கட்சிக்காரங்களே 95% பேர் கேட்டாங்க. அப்போ ஏன் இவர் பேசுகிறார் அப்படிங்கும்போது தான் உடனே இந்த பக்கம் இருந்துட்டு ஒரு அந்த ஆள் செந்தில்நாதன் தேவையில்லாத வார்த்தையை போட்டோடனே அந்த விஷயத்தை பெருசாக்கணும்னு பேசினது தான் ஏகலைவன். அப்படி பெருசான பார்த்தீங்கன்னா முத்துப்பாண்டியண்ணனுக்கு விவரம் புரியாத மனுஷன். அவர் ஒரு வெள்ளேந்தி. முத்துப்பாண்டியண்ணனை பொறுத்தவரையும் அவருக்கு பதவி எதுவுமே தேவையில்லை. அவர் கொள்கைக்காகவும் இனத்துக்காகவும் எல்லா காலத்தையும் நின்றுருக்காரு. ஆனால் சீமான் கூட நாம் தமிழர் கட்சி கூட நின்றுருக்காரு. உள்ளே சொல்லப்போனால் காரைக்குடியில் பல உண்மைகளை ஈவிகளை பித்ராட நடந்திருக்குன்னு தோல் உரிச்சு தான் அண்ணன் முத்துப்பாண்டி தான். பல நேரங்களில் நாம் தமிழர் கட்சி சார்பாக மதுரையிலேருந்து எல்லா பக்கம் செயல்பட்டவர் முத்துப்பாண்டி. அவர்களாம் எவ்வளோ கொள்கை பிடிப்போடு இருந்துச்சு. அவருக்கெல்லாம் சீமான் முக்கியமாக, நாம் தமிழர் கட்சி முக்கியமானு பார்த்தா நம்மெல்லாம் முக்கியம் இல்லை. அவருக்கு முக்கியம் தான் ஏகலைவன் தான். ஏகலைவனாக யாரோ ஒருத்தர் சொல்லிட்டாரு, செந்தில்நாதன் சொல்லிட்டாரு, செந்தில்நாதனை சீமான் கண்டிப்பார்ல, கண்டிக்காமல் இருப்பாரா? கண்டிச்சிருக்காரு. கண்டிக்கலான்னு சொல்லி உங்களுக்கு தெரியுமா? கண்டிச்சிருக்காரு. அந்த செய்தி சீமான்கிட்ட போய் சீமான் அவர்களை ஏன் அப்படி பேசுனேன்னு சொல்லி எல்லாம் கண்டிச்சிருக்காங்க. இதுக்கு மேலே அவரை பற்றி பேசக்கூடாது, அவங்க விமர்சனம் பண்ணால் விமர்சனம் பண்ணிட்டு போட்டுன்னு சொல்லி சீமானை கண்டிச்சிருக்காரு செந்தில்நாதனை. ஆனால் அந்த முத்துப்பாட்டு என்ன பண்ணுறாரு, எனக்கு சீமானும் முக்கியம் இல்லை, நாம் தமிழர் கட்சியும் முக்கியம் இல்லை, இனமும் முக்கியம் இல்லை, மொழியும் முக்கியம் இல்லை, ஒன்றும் முக்கியம் இல்லை, ஏகலைவன் அவர்கள் தான் எனக்கு முக்கியம். ஏகலைவன் அவர்களை எப்படி இவங்க இப்படி சொல்லலான்னு கட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு போகிறாரு. போயிட்டு என்ன அதே ரைட்டப்பு தான் விஸ்வநாத் எழுதினார்ல, ஏகலைவன் குமுதம் பத்திரிகையில் இருந்தார், அவர் இதை செய்தார், அப்புறம் இன்னொரு இதில் இருந்தார், இந்த புக்கை எழுதினார், இலங்கை தமிழர் போராட்டத்துக்காக இதை செய்தார், இந்த விஸ்வநாத் கட்டுரை அப்படியே போகிறார். அப்போது அவர் இனமாக சீமானா கட்சியான்னு பார்த்தா அண்ணன் முத்துப்பாண்டி அவர்கள் அங்கே விலகிட்டார். அந்த இடத்துல தான் அண்ணன் களஞ்சியத்தை நம்ம பாராட்டணும், நேர்மையாக மனுஷன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவங்க எல்லாம் ஒரே டீமு. அப்படி ஒரே டீமாக இருந்தால் கூட எனக்கு சீமான் தான் முக்கியம். 16 வருஷம் நான் கட்சியில் இருந்திருக்கிறேன். 16 வருஷம் இருக்காருங்க சீமானம் கூட. நாம் தமிழர் கட்சி கூட மு. களஞ்சியம் அவர்கள் அவர் ஒரு போஸ்ட் போடுறாரு. அந்த போஸ்ட்டை வச்சுக்கிட்டு இந்த கும்பல்லாம் எள்ளி நகையாடுது. பார்த்தீங்கன்னா களஞ்சியமே சொல்லிட்டாரு. அதாவது பாராட்டும் போது ஏற்றுக்கிறீங்க, விமர்சனம் வச்சா ஏன் திட்டுறீங்க அப்படிங்கிற மாதிரி. அப்படி சொல்லிட்டாரில் உடனே ஒரு கட்சி விட்டு வெளிப்படாது, சீமானுக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு இன்றைக்கி அவர் பதிவு போட்டிருக்காருங்க. என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள். இவர் எவ்வளோ உண்மையாக நேர்மையானவர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். உறவுகளுக்கு வணக்கம். தம்பி முத்துப்பாண்டி முடிவை அவருடைய தனிப்பட்ட விருப்பமாகவே பார்க்கிறேன். பார்த்தீங்களா, இது தாங்க ஒரு நேர்மையானவனுக்கு, கட்சிக்கு உண்மையானவனுக்கு அழகு என்ன, இதுதான். நம்ம கூட இருக்கவர் தான், நம்ம தம்பி தான், இன்னும் சொல்லப்போனால் ஏன் நம்ம வீட்டில் கூட இருக்கவர் தான்.
நம்ம தம்பி தான். ஆனால் அவரோட தனிப்பட்ட விருப்பத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. என்னைய வந்து அதில் இணைச்சி பேசாதீங்கிறார். அடுத்து சொல்கிறாரு, அவர் கட்சியிலிருந்து வெளியேதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இந்த நிலையில் நானும் கட்சியிலிருந்து வெளியிட்டதாக கற்பனை செய்து கொண்டு பலர் என் மீது சேற்றை வாரி பூசுவது வருத்தமளிக்கிறது. நீயும் கட்சியை விட்டு போ என்பது போல அறமற்ற வார்த்தைகளை கொண்டு என்னை விமர்சிப்பது 16 ஆண்டுகால கட்சிக்கு அழகல்ல. ஏனென்றால் நான் இன்னும் கொள்கை உறுதியோடு கட்சியில் பயணிக்கிறேன். உண்மையை ஆராயாமல் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பரப்பதை விடுங்கள். இயக்கத்தை முன்னெடுத்து செயல்படுங்கன்னு சொல்லி கிழிச்சு விட்டார். இந்த கும்பல்லாம் வந்து எப்படியாவது தூக்கிட்டு போகணும். இந்த சொல்கிறார்ல, அவதூறு, கட்சியை விட்டு வெளியே போயிட்டார், கலைஞர் கட்சியை விட்டு வெளியே போயிட்டார். நான் போட்டேன்னா கலைஞர் அதை பற்றி இந்த ஒரு வாரமாக நான் பேசினேன்னா, ஏகலைவனை பற்றி பேசினேன், விஸ்வநாதை பற்றி பேசினேன், கார்ட்டூனிஸ்ட் பாலா அவர்களை பற்றி பெருசாக பேசிட்டு வைங்களேன். ஆனால் அவர் பேரை சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த முத்துப்பாண்டிய அண்ணனை பற்றி பேசியிருக்கேன். கலைஞர் அண்ணனை பற்றி பேசுனேன்னா, ஏன்னா தெரியுங்க கலைஞர் அண்ணனை பற்றி நம்மளுக்கு. கலைஞர்னே ஒரு படம் எடுக்கிறாருங்க, முந்திரி காடுன்னு. அந்த படத்தை நான் வந்து பார்த்துட்டு அந்த நேரத்தில் வந்து ரிவ்யூலாம் பண்ணியிருப்பேன். ஒரு 4 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது அந்த சீமானவர்கிட்ட நடிக்கிறதுக்கு இவர் போய் கேட்குறாரு, ஆனால் வந்து படத்தை நடிங்க. நான் சரிப்பா கதையை சொல்லிவிட்டு கதை நல்லாயிருக்கு நடிக்கிறேன் அப்படிங்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு அமௌண்ட்டை அட்வான்ஸ் நடிக்கணும்னா ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும்ல. ஆனால் சீமானுக்கு எப்படி இருந்தாலும் குறைஞ்ச வச்சு ஒரு 5 லட்ச ரூபாயாவது கொடுக்கணும். ஒரு திரைப்படத்தில் சீமான் நடிக்கிறாருன்னா ஒரு 5 லட்ச ரூபா மினிமம் கொடுக்கணும்ல. பணத்தை 5 லட்ச ரூபா கிட்ட எடுத்துகிட்டு போய், ஆனால் இது ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, இந்தாங்க இந்த படத்தை நீங்கள் நடிக்கிறது காசு அப்படின்னு கொடுத்துருக்காரு. அதுக்கு சீமான் என்னமா சொல்லியிருக்காரு, பணம் தூக்கிட்டு போயிரு, உன் கதை நல்லா இருக்குது, நீ எவ்வளோ தெளிவான ஒரு அறிவாளி, எவ்வளோ புத்திசாலி, நீ இந்த அளவுக்கு சாதி ஒழிப்பு இதுக்கு வந்து நீ படம் எடுக்கிறியா, அந்த படத்துக்கு தான் நடிக்க வருவேன், நீ என் தம்பிடா, உன் படத்தை நான் எப்படா காசு வாங்குவேன்னு சொல்லி போடா, நீ எடுத்துருக்க கதை தான்டா எனக்கு முக்கியம்னு சொல்லி சீமான் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த முந்திரிக்காடு ஷூட்டிங் போனால் சீமான் அவர்களோட எப்படி ஒரு 50 பேர் வருவாங்கன்னா 50 பேர்த்துக்கு இவர் சாப்பாடாக்கி வச்சுருக்காரு. கேரவான் சீமானுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காரு. முந்திரிக்காடு படத்தில் சீமான் நடிக்கிறான்னு ஒன்று. ஆனால் சீமான் எப்படி தான் வந்திருக்காரு, சிங்கிள் மேன், அவரோட காரு அவ்வளோதான், 2 பேர், ஒரு காரும் அவரும் தான் டிரைவரும், சீமானை மட்டும்தான் போயிருக்காங்க. அவர் 50 பேருக்கு சாப்பாடாக்கி வச்சுருக்காரு. சீமானோட எப்படி ஒரு 50 பேர் வருவாங்க, ஏன்னா சீமான் 50 பேரை தானே போவார், 5 கார் 10 காரோட தானே போவார். ஆனால் படப்பிடிப்புக்கு ஒரே ஆளாக போயிருக்கார். புரியுதுங்களா? கேரவானா, போடா தம்பி கேரவான்லாம் எதுக்கிட்ட தேவையில்லாமல், நான் யாரா உங்கள் அண்ணன்டா, நீ எப்படி படம் எடுக்க எனக்கு தெரியுண்டான்னு சொல்லி அந்த முந்திரிக்காடு படத்தை நடித்து கொடுத்து சீமானோட அந்த அளவுக்கு சீமான கலைஞனோட அவ்வளோ நெருக்கம், அவ்வளோ பாசங்க. அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை பிடிப்பாளன் வந்து மு. களஞ்சியம் அவர்கள். சீமானு தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்காக வந்து நிற்கிறார். ஏகலைவன் வந்து நிற்க மாட்டார். ஏகலைவன் நம்மளுக்காக பேசக்கூடியவர், அவ்வளோதான். அந்த இடம் தான் அவர் கொடுக்கணும். சீமான் அப்படின்னா அது வேறு இடம், பொசிஷன் வேறு. ஏகலைவன் ஐயானா பொசிஷன் வேறு தான். நாம் தமிழர் கட்சின்னா ஒருத்தனுக்கு வேறு இடம். ஏகலைவன்னா ஒரு இடம்தான் இருக்கணும். புரியுதுங்களா? எனக்கு தெரியாதா, எனக்கு பேச தெரியாதா, சீமானுக்கு வந்து எதிராக பேச தெரியாதா, பேசிட்டு வேறு கட்சிக்கு என்னால் போய் சேர முடியாதா, என்னாலேயே சேர முடியாதா, என்னாலே வந்து விலை போக முடியாதா, எனக்கு காசு கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க, ரெடியாக இருக்காங்க. இங்கே பெரியப்பா மூலியமாக ரெடியாக இருக்காங்க. போகணும்னா போயிடலாங்க, போயிடலாம். அங்கிட்டு போனாலும் எப்படி மாற்றி மாற்றி பேசணுங்கிற வித்தை தெரியாதவனில் இந்த உண்மை தெரிஞ்சும். ஆனால் போனால் பானம் இப்போ அது எப்படி 5 வருஷமாக ஒரு கொள்கையை பேசிட்டு 2019 ஒரு 17, 19 ஒரு கொள்கையை பேசிட்டு இப்படி மாற்றி பேசினா நம்ம கார் துப்பிக்கிற மாதிரி இருக்காதா? அதை தான் நான் களஞ்சியம் வந்து சொல்லியிருக்காரு. நான் எப்பயுமே சீமானோட தான் இருக்கிறேன், சீமானு தான், யார் வெளியே போனாலும் எனக்கு கவலை இல்லை அப்படின்னு. அப்போ இந்த சூழ்ச்சியெல்லாம் நீங்கள் புரிஞ்சுங்க. இந்த சூழ்ச்சியெல்லாம் எதனால் நடக்குதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்குங்கிறத இந்த காணொலியை போட்டிருக்கேன். உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.